வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அப்படின்றது தெரிந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் முதலமைச்சரை திரு KC வேணுகோபால் சந்தித்தார். அதன் பிறகு கிரீஷ் சோடங்கர் கனிமொழி அவர்களை சந்தித்தார். அப்புறம் வெளியில் அவர் சொன்னது நாங்கள் மாநிலங்களவை சீட்டும் உள்ளாட்சியில் இடங்களும் பேசிக்கொண்டிருக்கிறோம், நாங்கள் கூட்டணி ஆட்சி பற்றி இல்லை ஆட்சியில் பங்கு பற்றி நாங்கள் இப்போ பேசலை, இப்போ விட்டுட்டோம் அப்படின்றதான் கிரீஷ் சோடங்கர் கடைசியாக சொன்னது. அதற்கு பிறகு அவர் ஆங்கில நாளேட்டுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் நாங்கள் காங்கிரஸ்கிட்ட பேசுவது உண்மை அப்படின்ற மாதிரியான தகவல்களை சொல்கிறாரு. காங்கிரஸோடு கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறது அப்படின்னு அவர் கூறுகிறார். அப்படின்னா திமுகவுடனான அந்த பேச்சுவார்த்தைக்கு ஆக்கப்பூர்வமான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னும் திரு கிரீஷ் சோடங்கர் சொல்கிறாரு. ஏன் திமுக காங்கிரஸ் இந்த கூட்டணி அப்படின்றதுல தொகுதி பங்கீடு வரை இன்னும் போகலை, இதில் பின்னாடி என்ன நடக்கிறது? ஏன்னா நாங்கள் காத்திருக்கோன்னு அவர் சொல்வதனுடைய கேள்வியும் எங்களுக்கு தாவேக்கா ஒரு ஆப்ஷன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய பதிலும் ஏன் அப்படின்னும் கேள்வி இருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி இறுதியாகிறதா இல்லை இழுபறி தொடர்கிறதா விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய 2 விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. முதல்ல திரு எம் குமார், வலதுசாரி, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். மற்றொரு விருந்தினர் இணைய இருக்கிறாங்க. நான் திரு எம் குமார் அவர்கள்ட்ட. திருக்குமார், தாவேக்கா எங்களோடு வர தயாராக இருக்குது அல்லது காங்கிரஸுடன் கூட்டணி வைக்க தாவேக்கா தயாராக இருக்குது அப்படின்னு திரு கிரீஷ் சோடங்கர் சொல்கிறாரு. அப்போது ஏதோ முடிவு எடுத்துட்டாங்களா, இல்லை நாங்கள் அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்தது அதை விட்டுட்டு நாங்கள் உங்களோட வர்றோம், பார்த்து பரிசீலனை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களா? சார், இதை ஆழமாக சொல்ல போகிறதா இருந்தால் தாவேக்காவையும் ராகுல் காந்தியவும் கனெக்ட் பண்ணது இவர் நம்ம தேர்தல் வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தான் இதை திமுகவுக்கு எதிராக இது ரொம்ப நாளாக பேசின்னு இருக்கார். அந்த பேச்சுவார்த்தையை அது உறுதியாகிருக்கு. இப்போதைக்கு அது உறுதியாகிருக்கு. அது ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு நேற்று தான் உறுதியாகிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இதுவரைக்கும் காங்கிரஸு திமுக வாங்க பேசலாங்கிற அழைப்பு இது வரைக்கும் வரல. இந்த பேட்டியிலே நீங்கள் ஒரு அஃபிஷியலான பேச்சுவார்த்தைக்கு இன்னும் அழைப்பு இல்லை. என்ன சார் அஃபிஷியல்? அது பேக்டோர்ல இருந்து பேசுறதுங்கிறது இல்லை, இது அஃபிஷியலாகவே பார்க்குறாங்க. இந்த பேச்சுவார்த்தை கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இல்லை, ஆனால் நாங்கள் கூட்டணி பற்றி பேசணும்னு தான் கிரீஷ் சோடங்கர் சொன்னதை வச்சு பார்த்தீங்கன்னா, அதை கொடுத்த பேட்டியில் பார்த்தா இந்தியன் எக்ஸ்பிரஸில் கொடுத்துருக்க பேட்டியில் எந்த இடத்துலையும் அஃபீஷியலாக எங்களை கூப்பிடலை, நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை அவங்கள்ட்ட சொல்கிறதுக்காகவும் அவங்களுடைய எண்ணத்தை தெரிந்து கொள்வதற்காக தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அது தெளிவாக சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் டிவிகேக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறார்? அரசியலில் எல்லா கட்சியும் எல்லாரும் கூட தான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் தான் அப்போ பேசுகிறது த்ரூ ஆகுது. ஆகையினால இப்போ அவங்களுக்கு என்ன இதுனாக்கா, அவங்க தேர்தலுக்கு தேர்தல் செலவை பார்க்கணும், தேவையான சீட்டு கிடைக்கணும். அந்த இடம் தான். அந்த பக்கம் பணம் கொடுக்கறதுக்கு தாவேக்கா சைடில் பணம் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்களா இல்லையாங்கிறது தான் இப்போ பேச்சுவார்த்தை ஃபைனலாக போயிட்டுருக்கு. அந்த சைடில். இந்த சைடில் ஒரு வாரியாக 25 சீட்டும் எனக்கு காது கிடைச்ச வரைக்கும் 25 சீட்டும் எல்லா செலவையும் இவங்க பண்ணுறதாக இவங்க ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இவங்க சைடில் பேக்டோர் வழியாக தான் இந்த செய்திகள்லாம். நான் அதிகாரப்பூர்வமாக உட்கார்ந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்குன்னு பேசலை. ஆக இழுபறிங்கிற வார்த்தை கரெக்டான வார்த்தை. அன்றைக்கி தந்தி டிவியில் இன்றைக்கி விவாதத்தில் வைத்திருக்கிறது இழுபறியானா இழுபறி தான், அந்த லெவலில் தான் இருக்கிறது. அதில் அந்த இழுபறின்றது தாவேக்காவை காட்டி ஒரு பார்கெயின் பவரை ஏற்றுறதா, உண்மையிலே இழுபறி இருக்குது, இல்லை ஜஸ்ட் மிஸ் ஆனால் தாவேக்கா கூட போயிடுவாங்களா? சார், அவர் என்ன சொல்கிறாரு, 140 வருஷம் கட்சி காங்கிரஸு, நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம், அப் அண்ட் டவுன்ஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம், இவங்க கூப்பிடாதது நாங்கள் ஆட்சியில் பங்குங்கிற கான்செப்டை நாங்கள் ரிமூவ் பண்ணி வச்சு அது கிடையாது. அது அப்போது நாங்கள் இப்போ பஞ்சாயத்து லோக்கல் பாடிஸில் தான் நாங்கள் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்னு அவர் அதை முடிச்சிடுறாரு. அதற்கு பிறகு ஜோதிமணி நம்ம மாணிக்கம் தாக்கூர் பேசுனதெல்லாம் வச்சு என்ன அப்போ இவங்கெல்லாம் இப்படி பேசியிருக்காங்களேன்னு கேட்டதுக்கு, இது ஜனநாயகம் கட்சி காங்கிரஸ், முழுமையான ஜனநாயகம் உள்ள கட்சி, அந்த கட்சியில் பேசுகிறதெல்லாம் நாங்கள் தடுக்க முடியாது அப்படின்னு அதையும் கவுண்டர் பண்ணுறாரு. அதையும் கிட்டத்தட்ட கவுண்டர் தான். அது பேசுகிறது நியாயப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கிறது. இதை எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் பொழுது திரு மு க ஸ்டாலின் அவர்களோ திரு ராகுலோ பேசலை. இது வரைக்கும் கடிதம் கொடுத்து விட்டார்.
கடிதம் கொடுத்து விட்டுறது அது வந்து வேணுகோபால் மூலமாக வந்ததுன்னு சொன்னாங்க, பேசியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே இவர் எழுத்து மூலமாக கேட்டிருந்தார். அதிகாரத்தில் பங்குங்கிறதெல்லாம் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கணும்னு சொன்னதை வைத்து ஒரு வேளை கொடுத்துருக்கலாம். ஆக மொத்தம் இது வரைக்கும் எந்த டெவலப்மெண்ட் இல்லாமல் தான் இருக்கிறது. அது வந்து இந்த 50-50 தான் சான்ஸ் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியும். 50-50 தான். ஓகே, நம்மோடு மூத்த அவங்களுக்கு எந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கோ காங்கிரஸுக்கு அதில் அவங்க எடுத்துப்பாங்க. அந்த சாய்ஸ் கேட்போம். மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் நினைக்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். 50-50 சான்ஸ் தான் இருக்குது இப்போவும் கூட்டணிக்கு. அதனால தான் திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தை இன்னும் சென்று கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்குறாரு. உங்களுடைய பார்வை என்ன? பின்னாடி என்ன நடக்குது சார்? இது வரைக்கும் வந்து அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா? ஒன்றும் முடியல. அதிமுகலையும் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு தான் தேர்தல் அதிகாரியே வந்து தமிழ்நாட்டுக்கு வராரு, ஞானேஸ்வர் வராரு. அதுக்கப்புறம் தான் எல்லா டெவலப்மெண்ட்டும் நடக்கும். எந்த கட்சி இது வரைக்கும் எந்த கூட்டணி, தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா, அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா, திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சா? எதுவுமே நடக்கலையே, எந்த கூட்டணியிலையும் நடக்கலையே. நேற்று பியூஷ் கோயல் வந்து ஒரு தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைக்க வரதா இருந்தார் பியூஷ் கோயல். இங்கே நடக்கிற மோதல்களில் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. எல்லா அதிமுகவில் இருக்க எல்லா கூட்டணி கட்சியையும் யார் பேசணுன்றதுனா அதிமுக பேசாது, பாஜக தான் பேசும். அதுதான் வந்து அதிமுக கூட்டணியுடைய நிலவரம். எல்லாருமே டிடிவி தினகரன் உட்பட எல்லாரும் என்ன சொல்றாங்க, பாஜக நாங்கள் வந்து என்டிஏல இருக்கோம், பாஜக கூட்டணி தான், பாஜக தான் கூட்டணியே பேசணுன்றாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாங்க. அதை இப்போ கைவிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ சோனியா காந்தி நேரடியாக வேணுகோபால் கிட்ட லெட்டர் கொடுத்தமிச்சு ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்ற அந்த டேர்மையே எடுத்துட்டாங்க. அது முன்னேற்றம் இல்லையா? முன்னேற்றம் இல்லாம அது என்ன? அது இல்ல, அந்த பேச்சுவார்த்தையில மிக முக்கியமான முன்னேற்றம் வந்து அது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. தாவேகாவுல பெரிய டிமாண்ட் இருக்கு, உங்களுக்கு தான் தெரியலையோ அப்படின்னு கேட்கிறார். தாவேகால டிமாண்ட் இருக்கு, எல்லாருக்கும் டிமாண்ட் இருக்குங்க. ராகுல் காந்தியும் நம்ம மாணிக்கம் தாக்கூரும் ஜோதிமணி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுட்டாங்க. அது தாவேகாவோட ஒரு லைன்ன்றதை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால தான் நேரடியாக செல்வ பெருந்தகை போயிட்டு கார்கே கிட்ட சொல்லி, நேரடியாக சோனியா காந்தி கிட்ட சொல்லி, சோனியா காந்தி நேரடியாக இன்டர்ஃபியர் பண்ணி அவங்க ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்பி அவங்க வந்து எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்க சீட்டு 41 சீட்டு ப்ளஸ் 1 ராஜ்யசபா ப்ளஸ் 20% வந்து உள்ளாட்சி தேர்தலில் எங்களுக்கு இடஒதுக்கீடு. அவங்க எந்த இடத்துலையும் ராகுல் டீமு ஏற்கனவே பேசின மாணிக்கம் சர்க்கார் மாதிரி ஆட்கள் பேசின 2 மந்திரி பதவி வேணும், ஆட்சியில் வேணும், அதிகாரத்தில் வேணும்னு சொல்லிட்டு சோனியா காந்தியுடைய லெட்டரில் இல்லை. இன்ஃபேக்ட் இன்னொன்று இருந்தது, ராஜ்யசபா சீட் ஒன்று வேணும்னு இருந்தது. அது வந்து சிதம்பரத்துக்கு கொடுக்கணுன்றது வரைக்கும் இருந்தது. ஸோ இது வந்து காங்கிரஸ் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருக்குது. நாளைக்கு அவங்க மதிமுகவோட திமுக பேசியிருக்கு, இந்திய கம்யூனிஸ்டோட பேசியிருக்காங்க, ஐயுஎம்எலோட பேசியிருக்காங்க. அவங்க 1 by 1 சீட்டை முடிச்சுட்டு வருவாங்க. அவங்களோட ஸ்டாண்ட் என்னன்னா, திமுகவோட ஸ்டாண்ட் என்னன்னா 25 இல்லைன்னா 28 இதோட முடிச்சுக்கோங்க. நீங்க இல்ல பேச்சுவார்த்தை அப்படின்றது டீம் உட்கார்ந்து பேசுறது கடைசியா தான் நடக்கும். ஏன்னா வந்து அந்த கூட்டணியில பெரிய கட்சி அப்படின்றப்போ. ஆனா அதுக்கு முன்னாடி கிரீஷ் ஜோடங்கர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. எங்களுக்கு தாவேகால டிமாண்ட் இருக்கு அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? கிரீஷ் ஜோடங்கரை விடுங்கங்க. அவர் வந்து 2 MP இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டோட தலைவர், கோவா. அவர்லாம் ஒன்றும் இல்லைங்க. கேசி வேணுகோபால் வந்து அகில இந்திய நிர்வாகி. அவர் வந்து சோனியா காந்திக்கு நெருக்கமானவர், ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர், காங்கிரஸுடைய மேலிட பிரதிநிதி. அவர் வந்து பேசிட்டு போயிருக்காரு. கிரீஷ் ஜோடங்கர் பேசுறதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. ஆரம்பத்திலேருந்து
இந்த கிரீஷ் ஜோடங்கரால தான் பிரச்சனை. கிரீஷ் ஜோடங்கருக்கு பதில் முகுல் வாஸ்னிக்கை கொடுங்க அப்படின்றது தான் திமுகவுடைய டிமாண்டாகவே இருந்துகிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இன்னைக்கு பெரிய அளவுக்கு அதில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. அது அண்டர் டிஸ்கஷனில் இருக்குது. இவர் சொன்னார் இல்லைங்களா சார், இப்போ அந்த பணம் கொடுக்கறது அது கொடுக்கறது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்ற சொல்கிறாரு இல்லைங்க. இதெல்லாமே டேர்ம்ஸு. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களோட காங்கிரஸும் திமுகவும் வரும். திமுக ரெடியாக இருக்குது. திமுக வந்து அதோட நம்பரை வந்து சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே அவங்க தாவேக்காக்கு போகிறாங்க, அதுக்கு போகிறாங்க, இதுக்கு போகிறாங்கன்றதுலாம் வேற கதை. அது கேட்போம் வேற கதை. அது கற்பனை கதை, அதாவது கற்பனை கதை. வேணுகோபால் ஓகே நான் வரேன். திரு குமார், வேணுகோபால் சந்தித்ததுக்கு அப்புறம் கூட்டணி உறுதியாயிடுச்சு. அதாவது இங்கே தான் இருக்காங்க, மீண்டும் உறுதிப்படுத்துகிறாங்க. அதில் ஏன் மாறுபட்ட கருத்து வருது சார்? அவர் பேட்டியில் அவர் நம்புகிறாரு, நம்ம இங்கே பேசிக்கிறோம், விவாதங்களில் பேசுகிறோம், 4% தான் காங்கிரஸுக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. அவர் 18% 20% எங்களுக்கு ஓட்டு இருக்குங்கிறாரு. தமிழ்நாட்டில் ராகுல் காந்திக்கு நிறைய செல்வாக்கு இருக்கிறது, நேரு ஃபேமிலிக்கு, காந்தி ஃபேமிலிக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு இருக்கிறது, அது வந்து இங்கேயும் கேரளாவிலையும் அது இருக்கிறது அப்படின்னு அவர் நம்புகிறார். அதை வச்சு தான் அவர் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறோங்கிற மாதிரி தான் அவர் சொல்கிறார். அதனால் தாவேக்காவுக்கு அவங்க போனாங்கன்னா அது காங்கிரஸுக்கு, திமுகவுக்கு மிகப்பெரிய பலத்தை அடிதான். அது சாதாரணமாக சொல்ல முடியாது. அதனால் அவங்களுக்கு எதில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கோ அதில் தான் அவங்க சேருவாங்க. அதை அவங்களுக்கு பல காரணங்களை வச்சு தான் சொல்கிறாங்க. பல காரணங்களை வச்சு எல்லாம் இந்த மாதிரி ஒரு பேட்டி நான் ரொம்ப நாளுக்கு பிறகு இந்த மாதிரி பேட்டி, அற்புதமான பேட்டி, கேள்வி கேட்ட பத்திரிகையாளரும் சரி, இவர் சொன்ன பதிலுங்களும் எல்லாமே ரொம்ப டீப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா கேள்விக்கும் நல்ல பதில் சொன்னார். ஆமாம். ஸோ அப்போ இன்னும் வந்து சிக்கல் இருக்குது, சிக்கல் நிறைய இருக்குது. அப்போ ஏன் பியூஷ் கோயல் வர்றதுல தாமதம் இருக்குது? 28ஆம் தேதி போயிடுச்சு, அந்த சிக்கலை ஏன் பேச மாட்டீங்க? இல்லை, அது இங்கே கூட்டணியில் பிரச்சனை இருக்குது, என்டிஏல பிரச்சனை இருக்குது, அதை ஏன் அட்ரஸ் பண்ண மாட்டேங்க? இல்லை, என்டிஏல பிரச்சனை இருக்குன்னா இப்போ புதுசாக ஒன்று டெவலப் ஆகிருக்கு. இங்கே சசிகலா அம்மையாருடைய கூட்டம் இப்போது நேற்று போட்டிருக்காங்க. அது வந்து அவங்க எல்லா விஷயத்தையும், நிறைய விஷயத்த சொல்லாத தகவல்களெல்லாம் நேற்று சொல்லியிருக்காங்க. அதையும் செட்டில் பண்ண வருவார். இல்லை, அது வந்து அதை வளர விட்டால் அது திரும்ப அன்றைக்கி 2017க்கு பிறகு என்னெல்லாம் நடந்ததுன்னு ரொம்ப விலாவரியாக இது வரைக்கும் அவங்க அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்ததில்ல. ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அது வந்து அந்த முக்குலத்தோர் சமூகத்தில் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்களுக்கு பெரிய இழப்பு. அதில் டீட்டெயிலாக நம்ம அடுத்ததுல பேசலாம். நான் கேட்குறது, இப்போ என்டிஏல பிரச்சனையே இல்லையா? இல்லை, என்டிஏல இது வரைக்கும் இருக்கிற இருக்கிறவங்கள்ட்ட எந்த செட்டில்மெண்ட் இல்லை. சீட்டு தான் அங்கேயும் இல்லை சார். இப்போ காங்கிரஸ் வந்து இப்போ அதாவது நம்பர் சொல்லுங்க 25ன்னு, அங்கே 39ன்னு ஒரு நம்பர் சொல்கிறாங்களே, பாஜக 39 சீட்டு கேட்குதுன்னு. ஆமாம் சார், அது இருக்க தான் செய்யுது. நான் இல்லைன்னு சொல்லலை. சீட்டு ஷேரிங் பற்றி பேசுகிறதுக்கு தான் அவர் வர்றதாக இருந்தது. அது திரும்ப தள்ளி போகுது. இப்போ இவங்களை அகாமடேட் பண்ணுறதா இருந்தால் ஒருவேளை நான் வந்து யாரும் எந்த தகவலையும் வச்சு சொல்லலை, என்னுடைய யூகத்தில் சொல்கிறேன். ஒருவேளை தென் மாவட்டங்களில் ஓட்டு ரொம்ப இதாகிடும், அதிமுகவில் வந்து போயிடக்கூடாது, டெலிட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அது மாறும். அதற்கு எடப்பாடிகிட்ட பேசணும். இதெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் வச்சு தான் தள்ளுபடியாக இருக்குது. வேறு ஒரு இது இன்டர்னலாக உள்ள பேச வேண்டியதான். அப்படி இல்லைன்னாலும் அவங்க அந்த ரூட்டில் எடுத்துருவாங்க. அவங்க தனியாக எடுக்கணுன்னா அந்த சசிகலா அம்மையார் அதை எடுப்பாங்கங்கிறது மாதிரி தான் இது வரைக்கும் உள்ள தகவல்கள் சொல்லியிருக்கேன். திரு பிரகாஷ், இங்கே பாஜகவுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுவாங்க, அதிமுகட்ட முடிஞ்சளவு வாங்க பார்ப்பாங்க. ஆனால் இங்கே காங்கிரஸ் மாதிரி இன்னொரு கட்சி இருக்கு, நாங்கள் போயிடுவோன்ற மாதிரி ஒரு சீன் வந்து அங்கே இல்லையே. அங்கே இல்லை, காங்கிரஸ் மாதிரி இன்னொரு கட்சி இருக்குது, அங்கே போயிடுவோன்ற சீன் வந்து கிடையாது. பாஜக கிட்ட அதிமுக கிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதிமுக கிட்ட டிமாண்ட் பண்ணுறதே வந்து பாஜக வந்து தனிப்பட்ட முறையில் டிமாண்ட் பண்ண முடியாது. மற்ற கூட்டணி கட்சிகளுக்காகவும் சேர்த்து தான் அவங்க வந்து டிமாண்ட் பண்ணணும். அதில் வந்து இப்போ நின்று இருக்கிறது வந்து இப்போ இவர் சொல்கிற மாதிரி சசிகலா வந்து கொடியை மட்டும் அறிவித்து காமிச்சிட்டு கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணல. அது ஏன்னா அடுத்த கட்டமாக பாஜக என்ன செய்ய போகுது, அவங்க மேலே ஏதாவது கேஸ் போட போதா, ரூபா ஐஏஎஸ் வந்து ஜெயிலை விட்டு போன கேஸை போட போதா, இல்லை அந்த நோட்டு மாற்றத்தின் போது இவங்க நடந்துக்கிட்ட விதம் சம்பந்தமாக ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கை தூசி தட்டி எடுக்க போதா. சசிகலாவுடைய மூவ் வந்து எடப்பாடிக்கு எதிராக வந்துச்சுன்னா பாஜக வந்து பாயும். அந்த பாய்ச்சல் என்னன்றது சசிகலாவுக்கு தெரியணுன்றதுக்காக தான்
இப்போ வெறும் கொடியை மட்டும் காமிச்சிருக்காங்க. கொடியை மட்டும் காமிச்சவங்க ஏன் கட்சி பேர் அனௌன்ஸ் பண்ணல? அதாவது நம்ம டீடைலா பேசுவோம். அப்போ தென் மாவட்டம் முழுக்கவே அதிமுக கூட்டணி மிக கடுமையான சிக்கல்ல இருக்கு. இல்ல சார், பியூஷ் கோயல் வருகை ஏன் தாமதம் நினைக்கிறீங்க? பியூஷ் கோயல் இந்த ஃபைட்டை வந்து அவரால் தாங்க முடியல. அவர் வந்து முழுக்க முழுக்க என்டிஏன்ற அடிப்படையில் சசிகலா, ஓபிஎஸ்சி எல்லாரையும் ஒருங்கிணைத்து ஒன்றா கொண்டு போகணுன்னு தான் அவருடைய முயற்சியாக இருந்தது. இங்கே வந்து அதை தாண்டி பல விஷயங்கள் நடக்குது. இங்கே வந்து வெற்றிக்கான அறிகுறியே இல்லை. கொங்கு நாடு முழுக்க எடப்பாடி கிட்ட இருக்கு. முக்குளத்தோர் ஓட்டுகள் முழுக்க இந்த சைடில் வந்து காணாமல் போயிட்டுருக்கு. வெறும் டிடிவி தினகரனை வச்சு அதிமுக கூட்டணி ஜெயிக்க முடியாது. அப்போது அங்கே ஒரு கிரைசிஸ் இருக்குது. இந்த கிரைசிஸை சால்வ் பண்ணுறதுக்கு எடப்பாடி என்ன நிலை எடுக்கிறான்றதை வெயிட் பண்ணி பார்க்கறதுக்காக தான் பியூஷ் கோயல் வரல. பியூஷ் கோயல் மட்டும் இல்லை, அமித்ஷாவும் வரல. ஓகே, அப்போ அதிமுக கூட்டணி எப்போ செட்டில் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதிமுக கூட்டணி செட்டில் ஆகுறது தான் இன்னும் டைம் எடுக்கும். இப்போ பாஜக கேட்குற 39 சீட்டு 40 சீட்டு, அந்த சீட்டுகளை அவங்க கொடுக்கணுமா? சீட் ஐடென்டிஃபிகேஷன்லேயே பிரச்சனை இருக்குது. இப்போ டி நகரை வந்து அதிமுகவும் கேட்குது, பாஜகவும் கேட்குது. ரெண்டு பேருக்கும் கன்ஃபார்மான தொகுதி. அதிமுக 139 வாக்குகளில் தோற்ற தொகுதி. அந்த தொகுதி வந்து இப்போது பாஜக கேட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் மிகப்பெரிய கிளாஷ் இருக்கக்கூடிய தொகுதிகள் என்பது இருக்குது. அந்த தொகுதிகள்லாம் செட்டில் ஆகணும். ரைட்டுங்களா? இங்கே பிஜேபியில் எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது தான். ரெண்டாவது முக்கியமாக பிஜேபி எதிர்பார்க்கறது வந்து திமுக கூட்டணி தோற்கடிக்கப்படணும்னா தென் மாவட்டங்களில் அதிமுக கூட்டணி ஸ்ட்ரெங்தன் ஆகணும். அதிமுக கூட்டணி ஸ்ட்ரெங்தன் ஆகணும்னா சசிகலா, ஓபிஎஸ் பிரச்சனை தீர்க்கப்படணும். இல்லைன்னா குறைந்தது ஒரு 80லேருந்து 90 தொகுதிகள் வந்து அதிமுக கூட்டணி அடி வாங்கும். ப்ராக்டிக்கலாக அடி வாங்கும். முக்குளத்தோர் வாக்குகள் போன தடவை வந்து 75 தொகுதிகள் வந்து எடப்பாடி ஜெயிச்சாரு. ஆனால் டிடிவி தினகரனால 40 தொகுதிகள் தோத்தாரு. 75-40 கணக்கு போடுங்க, கிட்டத்தட்ட 120 தொகுதிகள் கிட்ட வருது. ரைட்டா? அப்போ வின்னிங் நம்பர் 117 தான். அப்போ போன தடவை அதிமுக ஆட்சி அமைவதை தடுத்தது இந்த முக்குளத்தோர் வாக்குகள் பிரிவு தான். இந்த முறையும் அந்த முக்குளத்தோர் வாக்குகள் பிரிவு என்பது கடுமையா இருக்குது. அது வந்து சசிகலாவும் ஓபிஎஸும் ஹெட் பண்றாங்க. அதுல எந்த விதமான சொல்யூஷனும் அச்சீவ் பண்ணாம இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதான் பியூஷ் கோயல் வரல. ஓகே, கேட்போம். இங்கே இல்லை திமுக கூட்டணி ஈஸியாக செட்டில் ஆயிரும். ஏன்னா அவங்க வந்து இப்போ பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு 2-3 கட்சியோட பேசிட்டாங்க. இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஏடிஎம்கே கூட்டணியில் இல்லை. எங்கே அஃபீஷியலாக பேச்சுவார்த்தை கூட பேசியிருக்கு ஏடிஎம்கேல? சார் அப்படி சொல்லவே முடியாது சார். எல்லா கட்சிகளுமே சார் பேக் டோரில் பேசி எல்லாம் ஒரு கமிட்மெண்ட் இருப்பாங்க. அதில் மாற்றம் இல்லை சார். பிஜேபி 2 டீம் அமைச்சு உட்காந்து அறிவாலயத்தில் பேசுன மாதிரி பேசுனாங்களா? பிஜேபியை பொறுத்தவரையில் அவங்க வந்து இப்போ மிஸ்டர் பிரகாஷ் அவர்கள் சொன்னது 100% கரெக்ட். நான் அதை அப்படியே அதை டிக் பண்ணுறேன். அவர் சொன்னது கரெக்ட் தான். அதுதான் உண்மையான நிலைமை அவர் சொல்லியிருக்காரு. அது அவங்க ஜெயிக்கணுங்கிற ஜெயிச்சா தானே சார் தேர்தலில் பிரயோஜனங்கிற கால்குலேஷனை வந்து அவங்க எப்போதுமே போட்டுட்ருக்காங்க. அதிமுகங்கிறது ஒன்றா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் தாண்டி கடைசி கட்டத்துக்கு வந்தாகிவிட்டது. சசிகலா அம்மையார் வந்து நேற்று தான் அவங்க தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்து இதுக்கு மேலே இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, எல்லாத்துக்கும் காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. அது வந்து இனிமேல் அது ரொம்ப இன்னையிலேருந்து நாளையிலேருந்து அது ரொம்ப ஃபயர் ஆகும். அப்படி ஆகும்பொழுது நீங்கள் பிஜேபி அவங்க உள்ளொதுக்கீடு விடுங்க, அதை தாண்டி மற்ற கட்சிகளுக்கு ஏன் கொடுக்கல? அன்புமணியை வந்து யார் அகாமடேட் பண்ணியிருக்கா? அதிமுக அகாமடேட் பண்ணியிருக்கு. இப்போ சிறிய கட்சிகள் நேற்று தான் வந்து இபிஎஸ்ஸாக பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை கூட இன்னும் முன்னேற்றம் இல்லையோன்னு கேட்க. முன்னேற்றம் இல்லை முன்னேற்றம். இப்போ இங்கே இது எல்லாமே டெல்லியிலேருந்து வந்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கார், வேலுமணி மற்றவங்கெல்லாம் இருக்காங்க. இங்கே வந்து பாஜகவில் இதை பற்றி பேசுவதற்காக வர்றதாக இருந்தது. அது போஸ்ட் ஆகிருக்கிறது. ஒரு நாள் 2 நாள் டிலே ஆகுமே தவிர பிரதமர் வர்றதுக்குள்ளே அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எல்லாமே இப்படி தான் போகும். நான் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு தேர்தல் ஆணையர் வந்துட்டு போய் அவருடைய இது முடிஞ்ச உடனே ஒவ்வொரு நாளும் டெவலப்மெண்ட் தெரியும் நமக்கு. அதுக்குள்ளே அதை ஃபைனலைஸ் பண்ணி தான் ஆகணும். இங்கே இருக்கிற கூட்டணி எதுவுமே யாரும் எங்கேயும் பிரிஞ்சு போக மாட்டாங்க. அதிமுகக்குள்ளே இருக்கிற
சின்ன சின்ன இதுகளை சரிப்படுத்த முடியுமாங்கிற முயற்சி வேணால் அதுதான் அதில் அது எப்படி வரும்னு நம்மளால் சொல்ல முடியல. பாக்கி எல்லாமே சீட் ஷேரிங் எல்லாம் இப்போ அவர் பிரகாஷ் சார் சொன்னது போல் சில இடங்களில் அதாவது அந்த போன எலெக்ஷனில் பாஜகவுக்கு அதிகமான ஓட்டுகள் கிடைத்த தொகுதியை அவங்க கேட்டிருக்காங்க. பாஜகவுக்கு 2வது இடத்துல வந்து பாஜகவுக்கு அதிகம் கிடைச்சதுன்னு கேட்டிருக்காங்க. அதிமுக வெற்றி வாய்ப்பை நூல் இழந்த தொகுதியும் கேட்டிருக்காங்க. ஒரு சில தொகுதிகள் இருக்கின்றன, அதையும் கேட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து இப்போ ஃபைனலைஸ் ஆன உடனே உட்காந்துருவாங்க, ஃபைனலைஸ் ஆகிடும். அப்போ பிரச்சனை இதை விட அதுதான் அதிகம். அங்கே அதிகம் ஒன்று காங்கிரஸ் இங்கே பேசுறத விட பிஜேபி பேசுறது தான் பிரச்சனை அதிகம். ஏன் நம்ம பேச மாட்டோம்னு கேட்க இல்லை. பிஜேபி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் சார், விட்டு கொடுத்துருவாங்க. வல்கரா இந்த மாதிரி இப்போ 75 ஒன்று கிட்டத்தட்ட 90 நாள் ஆகுது கூட்டணி போட்டு காங்கிரஸில் திமுகவில் இப்போ தானே போட்டிருக்காங்க. அதனால் அவங்க இன்னும் அவங்கள அபிஷியலாக இறங்கி வந்துட்டாங்களே சார். நாங்கள் கூட்டணி ஆட்சி பற்றியில் இப்போ பேசலன்றாரு ஜோடங்கர். அது பேசலாம். இப்போ அடுத்தால எனக்கு சீட்டு, எனக்கு 40 சீட்டு வேணும், எனக்கு பஞ்சாப் லோக்கல் பாடியில் எனக்கு வாரியம் அது இதெல்லாம் வேணும், இப்படியெல்லாம் கேட்குறாங்கல்ல. இப்படியெல்லாம் எந்த காலத்திலும் கொடுக்குறது இல்லை. சிக்கல் ஏற்படுத்துட்டீங்க. சிக்கல் ஏற்படுது, மேலே ஏற்படுது. அதை ஏற்படுத்துறதுக்கு இடையில ஒரு சில பேர் இருக்காங்க. பிரசாந்த் கிஷோருக்கும் திமுக மேலே என்ன கோவம்னு தெரியல. பட் அவர் திமுகவிட்டிருந்து எப்படியாவது பிரித்து தாவேக்கால சேர்த்துறணுங்கிறதுல தீவிரமாக இருக்கார். இதெல்லாம் புது தகவலாக இருக்கலாம் உங்களுக்கு. இது நாளைக்கு அவங்களுக்கு ரெகுலர் செய்தியாக வரும். திரு பிரகாஷ், இப்போ வந்து லோக்கல் பாடியில் அவங்க கேட்குறது, அதை தாண்டி கூட்டுறவு சங்கங்கள் வரை எங்களுக்கு பிரதிநிதி வேணும் அப்படின்னு கேட்குறது, அது வந்து இன்னும் பேச்சுவார்த்தையை சிக்கல் தானே ஆக்கும் அப்படின்ற காங்கிரஸ். சார், லோக்கல் பாடியும் சரி கூட்டுறவு சங்கங்களும் சரி அவங்க வந்து கேட்குறத வந்து அதுக்கு திமுக சொன்ன பதில் என்னென்னா, பார்லிமெண்ட் தேர்தல் நடக்கும்போது சட்டமன்ற தேர்தலை பற்றி பேச மாட்டாங்க, சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது லோக்கல் பாடியை பற்றி பேச மாட்டாங்க, லோக்கல் பாடி நடக்கும்போது கூட்டுறவை பற்றி பேச மாட்டாங்க. ஒவ்வொரு தேர்தலும் அந்தந்த காலகட்டங்களில் பேசி முடிவு செய்யப்படும். அதுதான் வந்து இருக்கிற மரபு. அதை மீறிலாம் இப்போலாம் பேசி லோக்கல் பாடியிலலாம் உங்களுக்கு எவ்வளோ தரணுன்றதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுன்னு ஸ்டாலின் ரொம்ப கேட்டகாரிக்கலாகவே சொல்லிட்டார் கேசி வேணுகோபால் கிட்ட. ரைட்டுங்களா? இப்போ கேசி வேணுகோபால் பேசினது தான் பேச்சு. அதோட ஃபீட்பேக் வந்து டெல்லிக்கு போயிருக்கு. அங்கேருந்து கிடைக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னன்றதை பொறுத்து தான் காங்கிரஸோட பேச்சுவார்த்தைகள் அமையுமே தவிர புதுசாக எதுவும் அமையாது. ஆனால் இவங்க பேசவே இல்லையே. இவங்க ஆட்சியில் பங்கு வேணும், என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்னு இவங்க சொல்கிறாங்க. எடப்பாடி வந்து அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த கான்ட்ரவர்சி இன்னும் முடியலையே. அவங்க தனித்து ஆட்சி அமைக்கிறாங்களா, கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்களா, அதில் எப்படி வரும்? அந்த சீட்டு பேரங்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதிமுகவே குறைவான தொகுதிகளில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பாஜக கூட்டணி கட்சிகள் தள்ளுது. உதாரணத்துக்கு பாமக, பெரிய கட்சிகள் பாமக எல்லாமே. ஆமாம் சார், பாஜகவை கடந்துட்டுலாம் அதிமுகவால் போக முடியாது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனால் இவங்க கேட்கக்கூடிய தொகுதிகள் 39-40 தொகுதிகள், இப்போ டிடிவி கேட்கக்கூடிய தொகுதிகள், அன்புமணி கேட்கக்கூடிய தொகுதிகள், இதெல்லாம் என்னன்னே தெரியலையே. இப்போ காங்கிரஸ்னா தெரியுது 39, 25, 21 அப்படின்னு தெரியுது. இவங்க கேட்கக்கூடிய தொகுதிகள் எங்க? ஒண்ணுமே தெரியலையே இவங்களுக்கு. எதுவுமே இல்லாம ரகசியமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கூட்டணி, 2 கூட்டணி தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து பேசுறது கூட நடக்கலையே அதிமுகல. கேட்போம். ஓகே, லாஸ்ட் வேர்ட். அப்புறம் என்ன நடக்குது அங்க? அதாவது என்டிஏவாக இருந்தாலும் சரி, அதாவது தேசிய கட்சிகள் எதாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு மாநில கட்சிகளோட கூட்டணி வைக்கும் பொழுது அது தேசிய அளவில் தான் அதுக்கு என்டிஏ, யூபிஏ இப்படி தான் பேர் வைப்பார்கள். அந்த ஆட்சிக்கு பேரும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது தேசிய அளவில் பயன்படுத்தக்கூடிய டெர்மினாலஜி. ஒரு கட்சி ஜெயிச்சாதான் மட்டும்தான் ஜெயிச்சு ஒரு மாநில அரசோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் வச்சுக்குதுன்னா, நிறைய சீட்டு ஜெயிக்காங்களோ கொஞ்சமாக சீட்டு ஜெயிக்காங்களோ அந்த ஒட்டுமொத்த வெற்றிக்கும் அவங்களுடைய பங்கு இருக்கிறதுங்கிறது அதனுடைய பொருள். அப்போ அதிகாரத்தில் பங்கு இல்லைன்னு மத்தியில் மட்டும் 17 எம்பி இருக்கும்போது திமுகவுக்கு 7-8 மந்திரி கொடுத்தாங்களே.
2004 கொடுத்துருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் உள்ளதில் 16 எம்பிக்களுக்கு 2009 7 பேருக்கு மந்திரி பதவி முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்களே. அப்போ அது மட்டும் கசக்காது இனிக்குது. இப்போ இங்கே வந்து கேட்டால் அது பெரிய இல்லை, அது அந்த பிரச்சனை அவங்களுக்குள்ள எனக்கு செட்டில் இல்லை. அது எல்லா இடத்துலையும் இப்போ அதிமுகவுக்காகவும் நான் சொல்கிறேன், அதிமுகவும் இப்படி அடம் பிடிக்கிறதேங்கிறதுக்காக நான் இதை சொல்ல வரேன். அதிமுகவும் இந்த மாதிரி இடத்துல ஃப்ளெக்சிபிளாக அதை பற்றி இவங்களும் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, கேட்டால் கொடுக்குறாங்களே. தேர்தல் கிட்டத்தட்ட வந்தாச்சு போயிட்டது. இனிமேல் மாற்று கருத்து இல்லை. எல்லாம் கூட்டணிகள்லாம் ஓரளவுக்கு இதுதான் இப்படி இருக்கும், இதான் மாப்பிள்ளை, இதான் பொண்ணுங்கிற அளவுக்கு வந்தாச்சு. இதான் பொண்ணு, இதான் மாப்பிள்ளைங்கிற நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தாச்சு. அதனால இன்னும் மாற்றத்துக்கு வழி கிடையாது. கல்யாண தேதி வந்த உடனே என்ன கடைசியில் என்ன நடக்கும்? ஏதோ கொடுக்கறத கொடுப்பாங்க, வாங்கிட்டு ஆகணுங்கிற நிலைமை ஏற்படுத்துவாங்க. அதான் சொல்றீங்க. இல்ல அப்படிதான் சார் நடந்துட்டு இருக்கு. இப்ப நடக்கிறது அதானே. சரி, ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை எப்போ தீவிரமடையும் அப்படின்றது அடுத்த நாட்களில் தெரியும். அதே போல பாஜக அதிமுக பேச்சுவார்த்தை அபிஷியலா எப்போ தொடங்கும் அப்படின்றதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது. இந்த வாரத்தில் இணைந்த 2 விருந்தினர்களுக்கும் நன்றி.